பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் அங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே ஓட்டு உரிமை கிடையாது, குடியுரிமை கிடையாது, எதுவுமே கிடையாது காஷ்மீர்ல. அப்போ இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் அவன் மட்டும்தான் இடத்த வாங்க முடியும். ஆனால் காஷ்மீரில் உள்ள ஒரு முஸ்லீம் வந்து இந்தியாவில் எந்த பகுதியில் வேணாலும் இடம் வாங்கலாம். ஆனால் இந்தியாவில் உள்ள எந்த பகுதியில் உள்ளவனும் காஷ்மீரில் போய் ஒரு சமுட்டடி பூமி கூட வாங்க முடியாது. பெரும்பான்மையாக இருக்கிறதுனால எந்த அவங்க தனி சட்டம் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி முழுக்க நடந்த தேர்தல் எல்லா தேர்தலையுமே ஓட்டு சதவீதம் என்னென்னா 10%, 11%, 16% இவ்வளோ தான் பதிவாகும். ஓட்டு போட மக்கள் வரமாட்டாங்க, வர விட மாட்டாங்க. முஸ்லீம் பயங்கரவாதிகள் வர விட மாட்டாங்க. நம்ம நாட்டில் இப்போ பாரத பிரதமராக இப்போ இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. இந்த திட்டம் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது. 50 வயசு வரைக்கும் ஒருத்தர் ஓட்டு போடலன்னா பாருங்க, 60-65 வயசுல ஆளே இருக்க மாட்டாங்க. அப்போ இவ்வளோ 18 வயசுல அவங்க போட வேண்டிய ஓட்டை 50 வயசு வரைக்கும் ஓட்டே போட விடாமல் தடுத்து வச்சதே காங்கிரஸ் களவாணிகள் தான். அதில் சில பேர் மோடியை திட்டத்தான் செய்கிறாங்க. இன்னமும் அந்த பயங்கரவாதிகளுடைய மூளையை கழுவி வச்சுருக்கானுல்ல, அதனால் அதுலேயும் நிறைய பேர் அந்த பக்கம் கருத்தையும் சொல்கிறாங்க. இருந்தால் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டு இப்போ வந்து அவனை புரிஞ்சுக்கிறான்ல, அந்த வளர்ச்சியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டான். அதனால் இது ஒரு பெரிய ஒரு சாதனை. இது வந்து மோடியால் மட்டுமே நிகழ்ந்தது, அமித்ஷா அவர்களால் மட்டுமே நிகழ்ந்தது. இந்த வளர்ச்சி, இந்த மாற்றம் இல்லை அப்படின்னா யாருமே இதை நம்ம காஷ்மீரை இழந்திருப்போம். இன்னும் திரு விஜய் அவர்கள் வந்து அவங்களுடைய கட்சி மாநாடு பந்தக்கால் நடுறது அந்த பூஜைக்கு போகலாம். ஒரு வெட்டி கழகம், அது தமிழக வெட்டி கழகம். அது வந்து ஒரு ட்விட்டர் கட்சி. பூசி ஆனந்த் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? உங்களுக்கு வேலை போனாலும் பரவாயில்ல, மாநாட்டுக்கு வந்துடும். விளங்குமா இது? இப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் வந்து கையில் நீங்கள் நாட்டை கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு விளங்குமா இது? நீங்கள் என்ன செய்வாங்க சொல்லுங்க? அவங்க கட்சி தலைவருக்கு வந்து அந்த மாதிரி அவங்க வந்து கோமாளித்தனமாக இருக்குது. நீங்கள் சிகரெட் குடிக்கிறீங்க அப்படின்னா அதை பார்க்குறவங்க வந்து மற்றவன் என்ன நினைப்பான், நம்ம தலைவரே சிகரெட்லாம் குடித்தார், அப்போ அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு பொம்பளை பிடிக்கத்தனமாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அப்போ அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க, அவரே இதெல்லாம் பண்ணிட்டு நடந்தார். இப்படி தானே நீங்கள் வந்து எல்லாத்தையும் மற்றவங்கள பார்த்து தானே நம்ம வந்து வளர்ந்துட்டு வரோம். அப்போ அதில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களாம் ஒழுக்கமாக இருக்குன்னு சொல்லுங்கள். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது பத்திரிகையாளர் சின்னப்பா கணேசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். என்ன அப்படின்னா, காஷ்மீரில் வந்து 370ங்கிற ஒரு சட்டத்தை, ஒரு புதிய சரத்தை ஒன்று உருவாக்கி அது கொடுத்து தனி அந்தஸ்து கொடுத்து அதனால் அந்த மாநிலத்தை வந்து குட்டிச்சோறாக்கி விட்டாங்க. பயங்கரவாதிகளின் கூடாரமாக்கிட்டாங்க. முஸ்லீம் பயங்கரவாதிகளுக்கு வந்து புகலிடம் மாதிரி அதை உருவாக்கி வச்சு விட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டு அதை வந்து மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு அந்த 370 நீக்கி, அதுக்கு மோடியும் திரு அமித்ஷா அவர்களும் தான் முக்கியமான கதாநாயகர்கள். இந்த 370 நீக்கினதுனால தான் காஷ்மீருக்கு ஒரு தனி கொடி, தனி தேசிய கீதம் இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டாங்க. அவ்வளோத்தையும் அந்த சரத்தெல்லாம் நீக்கின பிறகு தான் அது நம்ம நாட்டினுடைய ஒரு மாநிலம் அப்படிங்கிறதே அங்கீகரிக்கப்பட்டது. இதை விட இன்னொரு முக்கியமான கொடுமை அங்கே இருந்துச்சு. அதாவது இந்த துப்புரவு தொழிலாளிகள் இருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் சொன்னால் அருந்ததியர்ங்கிற பேரில் இங்கே நீங்கள் இப்போ நடைமுறையில் இருக்கிறது அவங்க தான் அதை பண்ணுறாங்க, அருந்ததியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே எல்லாத்துக்கும் புரியிற மாதிரி நீங்கள் அவங்க ஜாதியை சொல்லணும் அப்படின்னா சக்கிலியர்கள்னு சொல்லணும். இதே மாதிரி அங்கே வால்மீகிகள் வால்மீகிங்கிற பேரில் அங்கே இருக்காங்க. இது மாதிரி நிறைய அந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் அங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே ஓட்டு உரிமை கிடையாது, குடியுரிமை கிடையாது, எதுவுமே கிடையாது காஷ்மீரில். அப்போ இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் அவன் மட்டும்தான் இடத்த வாங்க முடியும். ஆனால் காஷ்மீரில் உள்ள ஒரு முஸ்லீம் வந்து இந்தியாவில் எந்த பகுதியில் வேணாலும் இடம் வாங்கலாம். ஆனால் இந்தியாவில் உள்ள எந்த பகுதியில் உள்ளவனும் காஷ்மீரில் போய் ஒரு சமுட்டடி பூமி கூட வாங்க முடியாது. பெரும்பான்மையாக இருக்கிறதுனால அவங்க தனி சட்டம் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. தனி அந்தஸ்துங்கிற பேரில் கொடுத்துட்டு இதை பண்ணிட்டாங்க. காஷ்மீரில் உள்ள ஒருத்தன் பாகிஸ்தானில் போய் ஒருத்தையை கல்யாணம் பண்ணோம்னா அந்த பிரஜை உடனே காஷ்மீர் இந்திய சிட்டிசனாக மாறிடும். இப்படியெல்லாம் வச்சு நிறைய தேவையில்லாத வெட்டி வேலையெல்லாம் டாக்டர் அம்பேத்கருடைய விருப்பத்துக்கு மாறாக நேரு வந்து செய்த தவறுகள், பிழைகள் இதெல்லாம். இது அவ்வளோத்தையும் அந்த 370ங்கிறத தூக்கி வெளியே போட்டதுனால இது அவ்வளவும் வெளியே போச்சுது. போனதுனால என்ன ஆகி போச்சுன்னா, அந்த காஷ்மீரில் அதுக்கு பிறகு காஷ்மீரை ரெண்டு மாநிலம் ஆக்கிட்டாங்க.
காஷ்மீர் ஜம்மு, அதாவது ஜம்மு காஷ்மீர் இது தனி மாநிலம், லடாக் தனி மாநிலம், அதுவும் சேர்ந்து தான் இருந்துச்சு. அந்த மக்களுடைய நீண்ட கால யூனியன் பிரதேசமா ஆமாம் யூனியன் பிரதேசமாக அதை மாற்றிட்டாங்க. மாற்றின பிறகு இங்கே நடக்கக்கூடிய 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ நடக்கக்கூடிய தேர்தல் தான் முதல் தேர்தல். இப்போ தான் நடக்குது. எம்பி தேர்தலாம் நடக்கும், சட்டசபை தேர்தல் மட்டும் அங்கே நடக்காமல் இருந்துச்சு. இப்போ அதை பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கட்டுப்பாட்டில் நம்ம வந்து காஷ்மீர் சொல்லும்போது பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வச்சிருக்க காஷ்மீரும் நமக்கு தான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதையும் சேர்த்து தான் கணக்கில் நம்ம சொல்லுவோம். அங்கேயும் வந்து தொகுதிகளெல்லாம் வரையறை பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம கையில் இல்லை, நம்ம கட்டுப்பாட்டில் அது இல்லை. ஆனாலும் நம்மளுடைய ஏரியா அப்படிங்கிறனால என்னைக்குனாலும் அது நமக்கு தான் அப்படிங்கிறனால நம்ம அதுக்கும் வச்சுருக்கோம். அது போக இப்போ தேர்தல் நடந்தது வந்து 84 தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்திருக்கு. மொத்தத்தில் வந்து 84 தொகுதிகள் நடந்து செப்டம்பர் 18ஆம் தேதி வந்து 24 தொகுதிகளுக்கான தேர்தல் நடந்து முடிஞ்சது. அந்த இதில் ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க விஷயமா நீங்கள் இதில் முக்கியமாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி முழுக்க நடந்த தேர்தல் எல்லா தேர்தலையுமே ஓட்டு சதவீதம் என்னென்னா 10%, 11%, 16% இவ்வளோ தான் பதிவாகும். ஓட்டு போட மக்கள் வரமாட்டாங்க, வர விட மாட்டாங்க. முஸ்லீம் பயங்கரவாதிகள் வர விட மாட்டாங்க. அந்த மக்களை அந்த அளவுக்கு அச்சுறுத்தி பயமுறுத்தி அவங்க இயல்பாகவே வாழ முடியாத அளவுக்கு முஸ்லீம்களே வாழ முடியாத அளவுக்கு எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. இதை விட கொடுமை, அந்த ஸ்ரீநகர் அந்த பள்ளத்தாக்கில் இருந்து ஒரு 5 லட்சத்துக்கு மேலே உள்ள பண்டிட்டுகள் எல்லாம் வந்து துரத்தி அடிச்சுட்டாங்க. நீ முஸ்லீமாக மதம் மாறு, இல்லைன்னா இங்கேருந்து ஓடி போயிரு, உயிரை பிடிக்கணும், உயிரோடு இருக்குன்னா ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வெட்டி கொண்டுட்டாங்க. சொந்த மாநிலத்திலேயே சொந்த நாட்டிலேயே சொந்த மக்கள் வந்து அகதியாக இருந்தது பண்டிட்டுகள். இதெல்லாம் அந்த கொடுமையெல்லாம் நடந்துச்சு அங்கே. இப்போ அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி விட்டுட்டாங்க. எல்லாமே மாறின உடனே அந்த தீவிர பயங்கரவாதிகளுடைய ஆதிக்கமும் இங்கே குறைஞ்சி போச்சு. இப்போ முன்னாடி மாதிரி இல்லை. அங்கே பயங்கரவாதிகள் சுத்தமாக இல்லை. ஏதோ 1, 2 தான், ஏதோ சின்ன சின்ன சம்பவங்கள் மட்டும்தான் இப்போ நடந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் கிட்டக்குட்டி அதுவும் சுத்தமாக காலி ஆயிரணுமே. இதில் முதல் கட்டமாக நடந்த தேர்தலில் வந்து அது 68.38% வாக்குகள் வந்து 61.38% வாக்கு வந்து பதிவாயிருந்து முதல் கட்ட தேர்தலில் செப்டம்பர் 18. இது பெரிய அச்சீவ்மெண்ட், இது வரலாற்று சாதனை. இது 61% மேலே ஓட்டு பதிவானது. அதேமாதிரி ரெண்டாவது வந்து செப்டம்பர் 25 26 தொகுதிகளுக்கு நடந்து அதில் 57.31% வாக்குகள் வந்து பதிவாயிருந்து. மூணாவது வந்து அக்டோபர் 1 இந்த மாதம் 1ஆம் தேதி நடந்துச்சு தேர்தல். 40 தொகுதிகளுக்கு நடந்துச்சு. அதில் 68.72, அப்போ 69% ஓட்டு வந்து பதிவாயிருந்து. இது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அங்கே பொறுத்த வரைக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அடித்தட்டு மக்கள் அங்கே இருந்த நிறைய முஸ்லீம் அல்லாத நிறைய அடித்தட்டு மக்கள், எஸ்சி கேட்டகரியில் வரக்கூடிய நிறைய மக்களுக்கு நம்ம நாட்டில் இப்போ பாரத பிரதமராக இப்போ இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. இந்த திட்டம் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது. இப்போ கிடைக்குது. 370 நீக்கின பிறகு இப்போ கிடைக்குது. இப்போ தான் சார் அவங்க அந்த நம்ம நாட்டினுடைய குடிமகனாகவே இப்போ தான் ஆயிருக்காங்க. 50 வயசில் உள்ள ஒருத்தர் பேட்டியில் சொல்கிறார், நான் இப்போ தான் முதல் முறையாக வாக்களிச்சிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் அவர் ஓட்டு உரிமையே இல்லை. அப்போ இதுக்கு முன்னக்கூட்டி நடந்த தேர்தலெல்லாம் முஸ்லீம் மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. ஜம்முல உள்ள இந்துக்காரன் ஓட்டு போடுவாங்க. இந்த மேல் ஜாதி மற்ற ஜாதி இருக்காங்களா அவங்க போடுவாங்க. இந்த எஸ்சிங்கிற கேட்டகரியில் வரக்கூடியவங்களெல்லாம் அவங்க மனுஷனவே மதிக்கலை. அவங்களுக்கு படிப்புலேயும் உரிமை கிடையாது, வேலைவாய்ப்பில் IAS IPS படிக்க முடியாது, வேலைவாய்ப்புலேயும் அவங்களுக்கு இந்த இதிலெல்லாம் உரிமை கிடையாது, எந்த கோட்டா சிஸ்டமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இங்கே இருக்க திருமாவளவனுக்கெல்லாம் இது தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆமாம், எதிர்த்தார் அதை 370 வந்து ரத்து செய்யக்கூடாதுன்னு சொன்னார். வைகோவும் எதிர்த்தார். ஆமாம், இவங்கெல்லாம் அப்போ எந்த மாதிரியான சமூக நீதியை எதிர்பார்க்காங்கன்னு எனக்கு தெரியல. அங்கே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கெல்லாம் இப்போ விடுதலை கிடச்சிருக்கு. அப்போ சொல்கிறான், எனக்கு இப்போ தான் விடுதலையே கிடச்சிருக்குன்னு சொல்கிறான். அங்களுடைய அடித்தட்டு மக்கள் வந்து இப்போ தான் விடுதலை கிடச்சிருக்குன்னு சொல்கிறான். நிறைய திட்டங்களுடைய பலனை நாங்கள் அனுபவிக்கிறேன்னு சொல்கிறான். சொந்த இடத்த காசு வாங்கி ரெடி பண்ணி நாங்கள் சொந்தமாக இடம் வாங்குகிறோம், வீடு கட்டுறோம், சொந்த வீட்டில் இப்போ தான் இருக்கும்னு சொல்கிறான். இடம் வாங்க முடியாது. இந்த அவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் பண்ணி வச்சது அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ தான் அவங்க ஒரு குடிமகனாகவே மாறி முதல் முறையாக ஓட்டு போட்டுருக்காங்க. அதில் 50 வயசு வரைக்கும் ஒருத்தர் ஓட்டு போடலன்னா பாருங்கள், 60 65 வயசுல ஆளே இருக்க மாட்டாங்க. அப்போ இவ்வளோ 18 வயசில் அவங்க போட வேண்டிய ஓட்டை 50 வயசு வரைக்கும் ஓட்டே போட விடாமல் தடுத்து வச்சதே காங்கிரஸ் களவாணிகள் தான். இவங்க தான் அதுக்கு காரணம், சூத்திரதாவே இவங்க தான் இப்படி பண்ணி வச்சுருந்ததை இப்போ பண்ணியிருக்காங்க. நான் வந்து அதனால அங்கே பிஜேபி தான் அங்கே ஆளுங்கட்சியாக வரும், அவங்க தான் ஆட்சியை பிடிக்க போகிறாங்கன்னு நான் சொல்லலை. அது என்ன வேணால் நடந்துட்டு போட்டு ஒரு ஜனநாயகத்தை கொண்டு வந்திருக்காங்க. மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கிற மாதிரி அங்கே பண்ணியிருக்காங்க. நிறைய திட்டங்கள் அங்கே நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ரயில் திட்டத்திலேருந்து, போக்குவரத்துலேருந்து, பாதை அமைக்கிறது, பாலங்கள் கட்டுறது, நிறைய பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் கூட அங்கே பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டு முதலீடுகள் இப்போ அங்கே வருது. காஷ்மீர் வந்து ஒரு சொர்க்கபுரி, அதில் சந்தேகமே கிடையாது. நமக்கு வந்து சுற்றுலா போகிறதுக்கெல்லாம் முக்கியமானது படப்பிடிப்பு நடத்த. இப்போ தான் படப்பிடிப்பு நடத்த ஆரம்பிக்காங்க மறுபடியும். எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் நடந்தது படப்பிடிப்பாங்க.
அதுக்கு பிறகு அங்கே அந்த பக்கம் போகவே முடியலை. அந்த அளவுக்கு தீவிரவாதிகளுடைய பயங்கரவாதிகளுடைய ஆதிக்கம் அதிகமாயிட்டு இப்போ அதெல்லாம் மாறி போச்சுது. மக்களும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் சில பேர் மோடியை திட்டத்தான் செய்கிறாங்க. இன்னமும் அந்த அந்த பயங்கரவாதிகளுடைய மூளையை கழுவி வச்சுருக்கானுல்ல, அதனால் அதுலேயும் நிறைய பேர் அந்த பக்கம் கருத்தையும் சொல்கிறாங்க. இருந்தால் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டு இப்போ வந்து அவன் புரிஞ்சுக்கிறான்ல, அந்த வளர்ச்சியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டான். அதனால் இது ஒரு பெரிய ஒரு சாதனை. இது வந்து மோடியால் மட்டுமே நிகழ்ந்தது, அமித்ஷா அவர்களால் மட்டுமே நிகழ்ந்தது. இந்த வளர்ச்சி, இந்த மாற்றம் இல்லை அப்படின்னா யாருமே இதை நம்ம காஷ்மீரை இழந்திருப்போம் இந்நேரம். திமுகவினுடைய நிலைப்பாடே வந்து காஷ்மீர் இந்தியாவினுடைய அங்கம் இல்லைங்கிறது தானே அவங்களுடைய நிலைப்பாடு. பிரிவினைவாத கும்பல் இது. இதுகிட்ட வேற என்ன எதிர்பார்ப்பீங்க? அதனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவங்க வெற்றி பெறுவாங்க, இவங்க தோல்வி அடைவாங்கிறது சொல்கிறத விட நம்ம நாட்டில் ஒரு மாநிலம் நம்ம நாட்டு மாநிலமாகவே மாறி இருக்கு. மக்களும் வந்து வெளியே வந்து இந்த மாதிரி 60% அளவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா பிற பகுதியிலும் அவ்வளோ அந்த அளவு தான் நமக்கு சில மாநிலங்களில் ஓட்டு பதிவாகுது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்காங்க மோடியும் அமித்ஷாவும். அந்த அடிப்படையில் இது ஒரு பெரிய ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். ஒவ்வொரு இந்தியனும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். தமிழ்நாட்டில் இப்போ இந்த பிரதமர் மோடியோட விஸ்வகர்மா அந்த திட்டத்தை வந்து திமுக வந்து எதிர்க்குதே. கேட்டால் திரும்பவும் பழைய மாதிரி குலக்கல்வி குலத்தொழிலெல்லாம் கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதனால தான் எதுக்குறாங்களா என்ன? விஸ்வகர்மா திட்டம்னா என்னதுங்கிறத பார்க்கணும். விஸ்வகர்மா திட்டத்தின் மூலமாக மத்திய அரசு வந்து நிதி உதவி கொடுக்குது. அந்த திட்டத்தில் வந்து அது வந்து குலத்தொழில் கிடையாது. விஸ்வகர்மாங்கிறது வந்து நம்ம இங்கே சொல்ல போனீங்கன்னா கரெக்டாக சொன்னீங்கன்னா ஆசாரிகள் நம்ம சொல்கிறோமோ அவங்கள தான் விஸ்வகர்மாங்கிற பேரில் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்தது அவங்கள மட்டுமே சொல்லி அதை கொண்டு வரல. அது மாதிரியான கொத்தனார்லேருந்து வரைகிறது, தையல் மிஷின் டெய்லர் தொழில் செய்கிறவங்க, இந்த மாதிரி சின்ன தொழில் செய்கிறவங்களுக்கு நிதி உதவி கொடுத்து அவங்க 4 பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில் அவங்களும் சுயமாக நின்று ஒரு முதலாளிகளாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சி. இங்கே தமிழ்நாட்டில் சுய உதவி சுய உதவி குழு வேற, அது வேற கான்செப்ட். இது வந்து தொழில் அதிபர்களை உருவாக்குற ஒரு கான்செப்ட். அவங்கள பானை செய்கிறவங்க, பானை செய்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த தொழில் இந்த விஸ்வகர்மா லிஸ்ட்டில் தான் வராங்க. இந்த மாதிரி அந்த தொழிலை யார் யார் செய்கிறாங்க செய்துட்டு இருக்காங்களோ அவங்கள உள்ளடக்கி அவங்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு அருமையான திட்டம். இதில் ஈடுபட்டு இருக்க அத்தனை பேருக்கும் இதனுடைய பலன் வந்து என்னன்னு தெரிஞ்சு போச்சுது. 27 தொழிலே இதை உள்ள வருது. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதில் உள்ள பலன் தெரிஞ்சு போச்சு. அதில் மோடி அரசாங்கம் நேரடியாக வேறு அவங்களுக்கு ரூபா கொடுக்குறாங்க. அதனால் பயனாளிகளுக்கு அதிலெல்லாம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. திமுக காரனுக்கு மட்டும்தான் இதில் பிரச்சனை. இல்லை என்ன குலத்தொழில் வந்துச்சு சொல்லுங்கள். கருணாநிதி முதலமைச்சர், அவருக்கு தொழில் அரசியல், முதலமைச்சராக இருந்தார். மு.க. ஸ்டாலின் ஏன் வந்து அரசியல் இருந்தார்? குலத்தொழில் அது. அப்போ அதில் இருந்துருக்கக்கூடாதுல்ல. கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள். அதை பகுத்தறிவு வாழ்த்துக்கள், அதனால் நான் கேட்குறேன். அப்புறம் வந்து அவருக்கு மகனை ஏன் கொண்டு வந்தீங்க? அது இந்த குலத்தொழில என்ன தொழில் அது? நீங்கள் எல்லாமே குலத்தொழில் சொல்லிட்டு இருக்கீங்க. கருணாநிதி வந்து அவருடைய குலத்தொழில்னு எடுத்து அவர் நாதஸ்வரம் வாசித்துட்டு இருந்திருக்கணும். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அந்த அதுதான் அவங்களுடைய தொழில். அதுக்கு அடுத்த தலைமுறை வரும்போது இவர் அரசியலுக்கு வந்தார். யாராவது வந்து நீங்கள் அரசியலுக்கு ஏன் வந்தீங்கன்னு அந்த காலத்திலே கேட்கல, இப்போ மட்டும் கேட்க போகிறாங்களா? கட்டாயப்படுத்துகிறாங்க. யாரை கட்டாயப்படுத்துனாங்க? இல்லை அப்படி சொல்கிறாங்க. குலத்தொழில் அந்த தொழிலை திரும்ப வச்சு படிக்கிறதுக்கு வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே நேரம் அந்த தொழிலை செய்யி, உனக்கு இந்த தொழில் தான் அப்படின்னு சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்தலை சார். யாரையுமே வந்து விஸ்வகர்மா ஸ்கீமில் வந்து யாரையும் நீங்கள் சேரணும்லாம் கட்டாயப்படுத்தலை. நீ டெய்லராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு வசதி வாய்ப்பு, உன்னுடைய தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. 2 லட்சம் 5 லட்சம் உங்களுக்கு நிதி உதவி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவும் வந்து நிறைய மானியத்தில் கொடுக்குறாங்க அதில். அப்போ அந்த மாதிரி வரும்போது அந்த ஏழை ஒரு மிஷின் வச்சு துணி தைச்சிருக்கக்கூடிய டெய்லர் ஒரு 2-4 மிஷினை வாங்கி வச்சு 4 பேருக்கு சொல்லி கொடுத்து 4 பேர் அந்த தொழிலை வந்து அவர் டெவலப் பண்ணுவார். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து போச்சு? உங்களை யாரையாவது நீங்கள் நாதஸ்வரம் வாசிங்கன்னு சொன்னாங்களா? சொல்லலைல்ல. அப்படியாவது சொல்லலைல்ல. இவங்க தான் ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு நடந்தாங்க. அது பெரியார் இல்லை என்றால், ஈவேரா இல்லை என்றால், வானதி வந்து இந்த தொழிலை பண்ணியிருப்பா, பொன் ராதாகிருஷ்ணன் வந்து பனையேறிட்டு தான் தெரிஞ்சிருக்கணும். ஏதோ இவர் தான் வந்து ஈவே ராமசாமி நாயக்கர் தான் எல்லாருக்கும் வந்து கல்வி சொல்லிக் கொடுத்த மாதிரி. இப்போ காமராஜர் கல்வியை சொல்லிக் கொடுக்கல தமிழ்நாட்டில். இப்படி போதிச்சுட்டு இருக்கு இந்த கும்பல். அதுதான் இதையும் கிளப்பிட்டு இருக்கு. எல்லாம் ஈவேரா தான் கொண்டு வந்த. ஈவேரா என்ன பண்ணார்? என்னவா இருந்தார்? இளமை பெரும் ஃபுல்லாக விபச்சார விடுதலை சுற்றிட்டு நடந்தார். அதுக்கு பிறகு சுதந்திரம் வேண்டான்னு சொல்லிட்டு அலைஞ்சார். அதுதானே செய்துட்டு இருந்தார். அவர் வந்து ஏதோ என்ன மாற்றத்தை கொண்டு வந்தார் தமிழகத்தில் சொல்லுங்கள். அவர் தான் கொண்டு வந்தாருன்னு சொல்கிறாங்க. அப்போ காமராஜர் ஒன்றுமே செய்யலையா? ஒரு முதலமைச்சராக இருந்து ஒரு 5000 பள்ளிக்கூடத்தை மூடணும்னு சொல்லி அதிகாரிகளெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன நேரத்தில் கூட அவர் சொல்கிறாரு அதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறாரு. நான் வேணால் நிதிக்கு வேணால் பிச்சை எடுத்துகிட்டு கொண்டு வரேன், நீ வந்து பள்ளிக்கூடத்தெல்லாம் மூடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. களத்தில் இறங்குறாரு. 16000 பள்ளிக்கூடத்தை புதுசாக கொண்டு வந்தார் சார் 9 வருஷத்துக்குள்ளால.
அன்னைக்கு அவர் கட்டின அணையில் தான் சார் இன்னைக்கு வரைக்கும் விவசாயம் பண்ணிட்டு கிடக்கிறோம். அதுக்கு பிறகு வந்து 1962 அவருக்கு ஆட்சி முடிஞ்சு போச்சு. 62லேருந்து 67 வரைக்கும் வந்து பக்தவச்சலம் ஆட்சி அதுக்கு பிறகு வந்தது. அப்போ காமராஜர் ஆட்சின்னு எடுத்தீங்கன்னா 62 முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு எத்தனை அணையை கட்டினீங்க? அவர் கட்டின அணையில் மிச்சம் மீதி இருந்தே திறந்து வச்சாங்க. வேற என்ன பண்ணாங்க இவங்க? எதுவுமே செய்யலை சார். அவர் அன்னைக்கு போட்ட அந்த கல்வியினுடைய அஸ்திவாரம் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழகம் வந்து கல்வியில் உயர்ந்து நிற்குது, சிறந்து நிற்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் பெற்றுக் கொடுத்த சமூக நீதி, நாங்கள் பெற்று இவங்க என்ன சமூக நீதியை பெற்று கொடுத்தாங்க சொல்லுங்க? ஈவேரா என்ன சமூக நீதியை பெற்று கொடுத்தாரு சார் சொல்லுங்க? பொண்ணு வந்து இன்னைக்கு வந்து ஐடி கம்பெனிலாம் ஒர்க் பண்ணுதுன்னா அது இவங்க என்ன பண்ணாங்க அதை சொல்லுங்க? இவங்க என்ன பண்ணாங்க? ஐடி கம்பெனியில் படிக்கிறேன்னா அவங்க அப்பாவை படிக்க வச்சது காமராஜர். பிள்ளை மாடு மேய்ச்சிட்டு இருந்தவன் ஆடு மேய்ச்சணும் மதிய உணவு உன்னை கொண்டு வந்து உனக்கு சோறு போட்டால் பள்ளிக்கூடத்துக்கு வருவேன்னு கேட்டார். ஆமாம் ஒரு ரயில்வே டிராஃபிக் இதில் நிற்கிறாங்க, லெவல் கிராசிங்கில் நிற்கிறாங்க, ஆள் இல்லாத ரயில்வே கிராசிங். அதில் இருந்து முதலமைச்சருக்கு காரு போய் நிற்கிது. காமராஜர் முதலமைச்சர், அவர் காரில் இருந்து இறங்கி வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ட்ரெயின் போகிற பிறகு தானே கிராஸ் பண்ண முடியும். அங்கே ஒரு பையன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கான். அந்த பையனை கூட நீ என்னடே மாடு மேய்ச்சிட்டு இருக்கா, பள்ளிக்கூடத்துக்கு ஏன் போகலன்னு கேட்குறாரு. அவன் பள்ளிக்கூடத்துக்கு அவனுக்கும் தெரியாது, இவர் முதலமைச்சர்லாம் அவனுக்கு தெரியாது. அவன் சொல்கிறான், நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன், இந்த எனக்கு சோறு அவர் நீரை தருவாருன்னு கேட்குறான். அப்போ பள்ளிக்கூடத்தில் சோறு போட்டால் நீ போடியா? சோறு போடும், நீ நீர் போட்டு வர அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சதை அவன் சொல்கிறான். அப்போ இவருக்கு மூளையில் ஒன்று உதயமாகுது காமராஜர் அவர்களுக்கு. அப்போது பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தால் அந்த சோத்துக்காக நிறைய ஏழை குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க, அவங்கள பிடிச்சி வச்சு கல்வியை நம்ம போதிச்சு விட்டுடலாம். எவ்வளோ பெரிய புரட்சி இது! இல்லை அதே சோறு கொடுக்க சாப்பாடு பசியில் மக்கள் பட்டினியில் இருக்காங்க. அந்த பட்டினியில் இருக்கக்கூடிய அந்த ஏழை குழந்தைகளை பள்ளிக்கூடத்து பக்கம் கொண்டு வரதுக்கு நான் சோறு போடுறேன்னு சொல்லி சோத்துக்காக பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சு அவனுக்கு கல்வியை தலையில் ஏற்றி விட்டது காமராஜரா ஈவேராவா? ஈவேரா எத்தனை பேருக்கு சோறு போட்டார் சொல்லுங்க சார்? ஈவேரா பிறந்தது ஈரோடு சார். அங்கே கோவிச்செட்டிப்பாளையத்தில் வந்து ஜிஎஸ் லட்சுமண ஐயர்னு ஒருத்தர் காலமாயிட்டார், சமகாலத்து ஆளு தான். ஜிஎஸ் லட்சுமண ஐயர் வந்து அவர் 650 ஏக்கருக்கு சொந்தக்கார குடும்பம். அது டிஎஸ் வங்கின்னு சொந்தமாக ஒரு பேங்க் நடத்தின குடும்பம். அது டிஎஸ் அந்த லட்சுமண ஐயர் வந்து அவங்க வீட்டில் ஐயர் முக்கியமாக அந்த காலத்தில் 1935-39 அந்த சமயத்தில் மகாத்மா காந்தி சொன்னாருங்கிறனால அந்த ஹரிஜன சேவா சங்கத்தில் இவரும் ஒரு பொறுப்பு எடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து பொது கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு இருந்த அந்த காலகட்டத்தில் அவங்க வீட்டு கிணத்துல தண்ணி எடுக்க வச்சார் சார். திறந்து விட்டார், வீட்டை கிணத்தை திறந்து விட்டு ஹரிஜன மக்கள்ல இருந்து எல்லா மக்களும் வந்து தண்ணி எடுங்கன்னு சொல்லி திறந்து விட்டார். சமபந்தி போஜனங்கிறது அப்போ வந்தது தான். அதாவது ஜாதி எல்லாருமே ஒரே பந்தியில் உட்காந்து சாப்பிடணுங்கிற கான்செப்ட் அப்போ வந்தது தான். இப்போ ஒன்றும் வரல. அது அந்த சமயத்தில் மகாத்மா காந்தி கொண்டு வந்தது தான். அதை அவங்க வீட்டில் நடத்தினார் சார். ஜிஎஸ் லட்சுமண ஐயர் நடத்தினார் சார். சமபந்தி போஜனம் அவங்க வீட்டில் நடத்தி ஹரிஜன மக்கள் நாடார் இவர் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே பந்தியில் உட்கார வச்சு சாப்பிட வச்சார். ஹரிஜன மாணவர்களுக்காக தனி ஹாஸ்டல், மாணவிகளுக்காக தனி ஹாஸ்டல், இதெல்லாம் கொண்டு கட்டினார் சார் அவர். இன்றைக்கு வரைக்கும் கோவிச்செட்டிப்பாளையத்தில் நிறைய அரசாங்க பில்டிங்லாம் அவங்க கொடுத்த இடத்துல தான் இருக்குது. இப்போ இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அவர் தான் ஜிஎஸ் லட்சுமண ஐயர் குடும்பத்துக்கு பேரை சொல்லிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இப்படியெல்லாம் பண்ணுன இப்படியெல்லாம் தீண்டாமையை ஒழிக்கிறதுக்கு ஜிஎஸ் லட்சுமண ஐயர் இதெல்லாம் பண்ணதுனால அவங்க ஜாதியில இருந்து ஜாதி விலக்கம் பண்ணி வச்சு விட்டாங்க. அவருக்கு தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல வந்து திருப்பி அனுப்பி விட்டுட்டாங்க. இவ்வளவு இன்னல்களுக்கு பிறகு அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் அந்த வேலையை செய்தார் சார். அவர் ஜாதியை ஒழிச்சாரா இல்லை அந்த ஈவே ராமசாமி நாயகர் வந்து ஜாதியை ஒழிச்சு கிழிச்சாரா? சொல்லுங்க நீங்க, சொல்லுங்க நீங்க. அவங்க ஈவே ராமசாமி நாயகர் 2 ஹரிஜன எஸ்சின்னு சொல்றோம்ல, பட்டியலின சமுதாயத்திலேருந்து 2 பேரை வீட்டில் கொண்டு வந்து சோறு கொடுத்தாருன்னு சொல்லுங்க சார். சொல்லுங்க நீங்க. ஜாதியை ஒழிச்சாரு, ஜாதியை ஒழிச்சாரு. எந்த ஜாதியை ஒழிச்சாரு? சனாதனத்தை ஒழிச்சாரோ? என்ன சனாதனத்தை ஒழிச்சாரு? அவரு இந்து மதத்தை இழிவுபடுத்திட்டு இருந்தாரு. வேற என்ன செய்தாரு? இல்ல அவங்க சொல்றாங்க நாங்க அதன் காமராஜருக்கு அடுத்த வழியில அடுத்தடுத்த பெண் உரிமைன்னு சொன்னாரு. மகளா வளர்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டாரு. இதான் பெண் உரிமையோ? இது மூத்திர சட்டியை தூக்கிட்டு அலைஞ்ச வயசு ஈவேராவுக்கு. பெண் சுதந்திரம் கொடுத்தாங்க. ஆமா, அதான் என்ன சுதந்திரம்னு தான் நம்ம கேட்குறேன். லாஜிக் படி பேசுவோம், நீங்க பகுத்தறிவோடைய பேசுவோமே. இவர் வந்து மூத்திர சட்டியை தூக்கிட்டு திருவிடைய அளவுக்கு உடல் பலவீனப்பட்ட ஒரு சூழ்நிலை, நோயாளி ஈவே ராமசாமி நாயக்கர். இந்த நேரத்தில் நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க, ஆசையெல்லாம் இருக்காதா? அது அறிவெல்லாம் உங்களுக்கு கிடையாதா? அப்போ அதனுடைய அந்த செக்ஸ் வடிகாலுக்கு நீங்கள் என்ன மாற்று ஏற்பாடு பண்ணீங்க? நீ எப்படி ஒன்றுமே நீங்கள் அதுக்கு லாய்க்கே கிடையாது. உடல் உறவு பண்ணுறதுக்கு லாய்க்கில்லாத நேரத்தை கல்யாணம் பண்ணி வச்சிங்க, கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அதனுடைய உணர்ச்சிகளை நீங்கள் நாசம் பண்ணீங்களா இல்லை சுதந்திரம் கொடுத்தீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் பெண் சுதந்திரம் கொடுத்தீங்களா? என்னத்தை சுதந்திரம் கொடுத்தீங்க? உங்களால் லாய்க்கு இல்லை. அப்போ நீங்கள் அந்த பெண் என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம் உங்களுக்கு சொல்லுங்கள்.
ஊர்ல உள்ளவனுக்கெல்லாம் வந்து நாங்க வந்து அதை பெண் அடிமைத்தனத்தை மாற்றணும், விதவைகளுக்கு மறுமணம் பண்ணணும். அந்த மணியம்மைக்கு ஏன் சார் மறுமணம் பண்ணி வைக்கல? அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணி வச்சார்? எப்படி ஒரு செத்து போயிடுவாருன்னு தெரியுமில்ல அவருக்கு, ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்னு தெரியும்ல. அப்ப நான் என் காலத்துக்கு பிறகு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு ஏன் சொல்லல அவரு? ஏன் எழுதி வைக்கல? சொல்லியிருக்கணும்ல. நீ வந்து நான் என் காலத்துக்கு பிறகு நீ வந்து இன்னொருத்தனை, உனக்கு பிடித்த ஒருத்தர் யாருனாலும் உனக்கு பிடித்த ஒருத்தரை கல்யாணம் பண்ணி நீ வாழ்க்கையை சந்தோஷமா நீ பண்ணுன்னு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? ஏன் சொல்லலை? பெண் உரிமைன்னு பேசி சொல்லிட்டு நடக்கிறேன். ஊரை ஏமாத்திட்டு தெரியும் சார் இந்த கும்பல். பெண் உரிமை, சமத்துவம், இதுதான் அவ்வளவுதான். ஜாதி ஒழிச்சு குலத்தொழிலையும் அந்த குலத்தொழில இவர் என்ன பண்ணாரு சொல்லுங்க? குலத்தொழில இவர் என்னத்தை நட்டு வச்சாரு சொல்லுங்க? இந்த ஒழிச்சோங்கிறாங்களே, நாங்க தான் குலத்தொழில். என்ன குலத்தொழில ஒழிச்சாங்க சார்? குலத்தொழில முதல் எதுக்கு ஒழிக்கணும் சொல்லுங்க சார்? எங்க அப்பா விவசாயி, விவசாயத்தை சார்ந்த தொழில தான் பண்ணிட்டு நடந்தாரு. எனக்கு வந்து என்ன வந்து எந்த விவசாயியும் அவங்க பிள்ளைகளை வந்து நீ விவசாயம் பண்ணுன்னு சொன்னதே கிடையாது. மீனவர் சமுதாயத்தில் உள்ளவன் மீன் பிடிக்க போயிட்டு இருக்கவன் யாருமே வந்து அவன் பிள்ளைய மீன் தொழிலில் இருக்கணும்னு சொல்றதே கிடையாது. ஆசாரி வேலை பார்க்குறவன் அவன் பிள்ளைய படிக்க வச்சு அவனை ஐஏஎஸ் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இல்லைன்னா என்ன முடியுமோ ஏதாவது ஒரு வேலை பாரு மக்கா, நீ இந்த தொழிலுக்கு வராதன்னு தான் எல்லா தொழில் பண்றவங்களும் சொல்றாங்க. குலத்தொழில் என்ன குலத்தொழில் சொல்ல வச்சதுதான் நாங்கன்னு சொல்றாங்க. நீ இந்த தொழிலுக்கு வராத நாங்க இவங்க என்ன எப்படி சொல்ல வச்சாங்க அதை சொல்லுங்க? யாரை போய் சொல்ல வச்சாங்க? வீடு வீடாக போய் சொன்னாங்களோ நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லாதுங்க? அதுக்கு பிறகு தான் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா வந்து எப்படி சொன்னாரோ, இல்லை எங்கள் அப்பா வந்து நீங்கள் எல்லாம் வந்து படித்து முன்னேறுங்க மக்கா அப்படி சொன்னார் அவர். அப்படி யார்கிட்ட போய் இவங்க சொன்னாங்க அது சொல்லுங்க முத. ஊரை ஏமாத்திரி தெரியுது இந்த கும்பல். அதே தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு வரைக்கும் கட்டமைச்சிட்டு இருக்காங்கல்ல. சுதந்திரம் வேண்டான்னு சொன்ன கும்பல் இது. சுதந்திரம் எல்லாத்துக்கும் காரணம் சுதந்திரம் தானே. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணமும் சுதந்திரம் தானே. இல்லை பேச்சு உரிமை கிடைச்சிருக்காத, எழுத்து உரிமை கிடைச்சிருக்காத, எதுவுமே கிடைச்சிருக்காத. மாநில உரிமைக்கான்னு சொன்னாங்களோ? எந்த உரிமையும் கிடைச்சிருக்காது. அவ்வளவும் கிடைச்சி நீங்கள் வந்து சுதந்திரம் வேண்டான்னு சொன்ன கும்பலும் கடவுளை திட்டிட்டு தெரிஞ்சிங்கன்னா அதுக்கும் சுதந்திரம் தானே தேவை. இதெல்லாம் கிடைக்கும். இதுக்கெல்லாம் காரணம் சுதந்திரம் தானே. அந்த சுதந்திரமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பிறகு நீங்கள் நாங்கள் பெண் உரிமை கொடுத்தோம். பெண் உரிமை என்ன பெண் உரிமை நீங்கள் கொடுத்தீங்க அதை சொல்லுங்கள். நீங்கள் முதல் ஒன்றுமே கிடையாது, ஜீரோ. ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு தெரியாது, இந்த விபச்சாரிக்க விடுதியாக அலைஞ்சிட்டு தெரியாது. இதுதான் பெண் உரிமையோ? எதுக்குறாங்க இந்த குலத்தொழில்ங்கிறது? மத்திய அரசு வந்து அந்த மத்திய அரசு குலத்தொழிலே கொண்டு வரலையே. இல்லை குலத்தொழில் கொண்டு வரல. அவங்க கண்டிப்பாக ஒன்று சொல்கிறேன் சார், மு.க. ஸ்டாலின் கார் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மோடி வந்து அந்த மாதிரி குலத்தொழில் உங்கள் அப்பாவுக்கு தாத்தாவுக்கு தொழிலை நீ பண்ணுன்னு சொல்லவே இல்லை. அதனால் இவர் வந்து முதலமைச்சருக்கு திமுகவுடைய தலைவராக இருக்கார், இருந்துட்டு போகலாம். அவர் மோடி வந்து அதெல்லாம் கெடுக்க மாட்டார், கெடுக்கக்கூடியதில்லை. விஸ்வகர்மா திட்டம்ங்கிறது அப்பாவிய அடித்தட்டில் இருக்கக்கூடிய நிறைய தொழிலாளிகளை முதலாளிகளாக மாற்றக்கூடியது. சாதாரணமாக ஒரு மிஷினை வச்சு துணி தைக்கிறவன ஒரு 4 மிஷினை வாங்கி போட்டு 4 பேருக்கு வேலை கொடு, நீனும் முன்னேறி 4 பேருக்கு வீட்டில் விளக்கு தொழிலையே டெவலப் பண்ணி சொல்ல முடியாது. நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ, என்ன தொழில் வேணாலும் பண்ணிட்டு இருப்பீங்க. பொற்கொள்ளராக இருப்பீங்க, இல்லை கார்பெண்டராக இருப்பீங்க, இல்லைனா கொத்தனாராக இருப்பீங்க, என்ன வேணாலும் நீங்கள் இருந்துட்டு போவீங்க. இல்லை இந்த பானை செய்கிற மண்பாண்டம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க அந்த தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான ஒரு இதில் என்ன குலத்தொழில் வந்து உன் பையனை இதில் சேருன்னு சொன்னாரா மோடி? உன் பையனை இதில் தான் நீ வந்து படிக்க வைக்கணும், ஏதாவது கண்டிஷன் ஏதாவது இருக்கா? அப்புறம் எப்படி குலத்தொழில்னு சொல்கிறீங்க? அதை செய்கிற தொழிலை விரிவுபடுத்துறாரு. அதுக்கு உங்களுக்கு ஒரு லோடை கொடுக்குற ஒன்றும் இல்லை சார். அதில் இருக்கக்கூடிய பயனாளிகள் அவ்வளோ பேரும் வந்து அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அதில் லோனை வாங்கி அதில் சப்சிடியெல்லாம் வாங்கி எடுத்து அவன் தொழிலை அபிவிருத்தி பண்ணிட்டு இருக்கான். அது இந்த கும்பலுக்கு பிடிக்கல. அதுக்கு குலத்தொழில்னு சொல்லி எதை கெடுத்து விடணுங்கிற இதில் கரெக்டாக இருக்கு. ஏன் பிராமணன் மட்டும் ஏன் குலத்தொழில் இருக்கக்கூடாதோ? குலத்தொழில்னு சொல்கிறீங்க. பிராமணம் அவன் வந்து அந்த தாத்தா வந்து பூசாரியாக இருந்தார், அப்பாவும் பூசாரி, மகனும் பூசாரி, அப்புறம் ஏன் அவனை பூசை வைக்க விட நீங்கள் ஏன் தடுத்துட்டு நடக்கிறியா? இல்லை, அது எதுக்குறதுக்கான காரணம் என்ன? அதையே அவங்க வந்து அரசியல், மக்களை ஏமாத்துறது. வேற என்ன தெரியல இருக்கு? வேற என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதெல்லாம் அவங்களுக்கு என்ன பயன்? இப்படி இது வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற மக்களை குழப்பி விடுறது சார். குலத்தொழில் அப்படின்னா விஷயம் வேற ஒன்றும் இல்லை. ராஜாஜி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இதை சொன்னார். அந்த நேரத்தில் அவங்க பழைய காமராஜர் ஆட்சியில் வந்து அந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது குலத்தொழில்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் எடுத்திருக்கார். அது ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு. அந்த நேரத்தில் அவர் வந்து சொன்னது எப்படின்னா, ஒரு விவசாயி ஒருத்தன் இருக்கான், அவனை பையனை அதே சார்ந்த தொழிலில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா வல்லுநர் ஆயிடுவான். மீனவர் ஒருத்தன் இருக்கான், அவனை வந்து மெரைன் டெக்னாலஜியில் நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா, ஏன்னா எனக்கு பாதி அங்கே தெரியும், அப்பா செய்கிற தொழில் தெரியும், இவங்க தாத்தா வந்து அதுலேயே ஒரு வளர்ச்சி தானே. வளர்ச்சி தான். அந்த அடிப்படையில் நல்ல நோக்கத்தில் அவர் சொன்னது. இப்போ எங்கள் தாத்தா வந்து பனையர், எங்கள் அம்மாவுடைய அப்பா. அப்போ எங்கள் மாமா வந்து இயல்பாகவே பனையர். காலையில் வந்து அவர் பழைய ஓல்டு எஸ்எல்சி படித்தவர், அப்புறம் மிலிட்ரி போயிட்டார். அதுக்கு அது பனையர் தான் கை கொடுத்தது.
அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, காலையிலையும் சாயந்தரமும் 75 பனை ஏறிட்டு தான் 75 காலையிலையும் சாயந்தரம் பனை ஏறணும். அப்போ தான் அது பதனி கிடைக்கும். இப்போ காலையில் 75 பனை ஏறிட்டு ஸ்கூலுக்கு போகிறது, பள்ளிக்கூடத்துக்கு போகிறது, மறுபடியும் 4 மணிக்கு வந்த பிறகு பழையபடி அதே 75 பனை இன்னொருக்கே ஏறுறது. இதுதான் அவர் அதை செய்திருக்காரு எங்கள் மாமா. அப்போ பனையறிக்கும் மகன் வந்து இதெல்லாம் தெரியுது. நீங்கள் அந்த பனை தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு வல்லுநராக எங்கள் மாமாவை வந்து நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அதில் அவர் சிறந்தவராக இருப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும், பனையை பற்றி தெரியும், அதனுடைய எல்லா விஷயமும் தெரியும். இது ஆண் பனை, இது பெண் பனை, இதில் இப்படி தான் அழகு சீவணும், இதில் இப்படி தான் ஏறணும், எல்லா கதையும் அவருக்கு தெரியும். அதில் நீங்கள் ஒரு தொழில்நுட்பத்தில் நீங்கள் வந்து அவரை முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா அதில் அவர் பெரிய ஆளாவார். எங்கள் அப்பாவுக்கு அப்பா விவசாயி, எங்கள் அப்பா விவசாயம் சார்ந்த தொழில் தான் பண்ணிட்டு இருந்தார். இப்போ எங்கள் அப்பாவுக்கு அப்பா விவசாயம் பண்ணிட்டு இருந்தனால எங்கள் அப்பாவோ இல்லை எங்கள் சித்தப்பா பெரியப்பா யாரையாவது விவசாயிகள் கல்லூரியில் படிக்க வச்சு அந்த விவசாயம் சம்மந்தத்தில் நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா இயல்பாகவே அவங்களுக்கு விவசாயம் தெரியும். எப்போ மழை வரும், எப்போ மழை வராது, எந்த பருவத்தில் என்ன நெல்லை விதைக்கணும், எப்போ வந்து மருந்து அடிக்கணும், எல்லா கதையும் அவங்களுக்கு தெரியும். அங்கே போகும்போது ஈஸியாக இருக்கும். அதில் அவன் வல்லுநரை வர முடியும். இந்த அடிப்படையில் சொன்னது தான் ராஜாஜி அவர்கள் சொன்னது. இந்த அடிப்படையில் சொன்னார். ஆனால் எப்போவுமே வந்து மக்களை ஏத்துவாளித்தனம் பண்ணக்கூடியதிலே வித்தகராக இருந்த இந்த கருணாநிதி, அண்ணாதுரை, இந்த கும்பல் எல்லாம் சேர்ந்து வந்து அதை வேற மாதிரி சொல்லி அது நீ வந்து முன்னேறாதன்னு சொல்லிவிட்டாங்க, நீ வந்து அப்போ வந்து மாடு மேய்ச்சா பையனை மாடு தான் மேய்க்கணும்னு சொல்லிவிட்டாங்க, இப்படி அதுக்கு வேற மாதிரி ஒரு முலாம் பூசி அதை கிளப்பி விட்டாங்க. அதை மக்களை ஏமாத்துறதுக்கு நல்லா இருந்து மக்களும் நம்பிட்டாங்க. ஓஹோ, அப்போ நம்ம இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறான், நம்மளை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறான், படித்து முன்னேறக்கூடாதுன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு க்ளீனாக அதை வந்து ஒரு பெரிய இதை திருப்பி விட்டுட்டாங்க. திருப்பி விட்டுட்டு இது ஆட்சியை பிடிச்சிட்டு, இதுதான் கதை. இப்போ அதே வார்த்தையை வச்சு இன்னமும் அரசியல் பண்ணான்னு நினைச்சுக்கிறாங்க. அது எப்படி பண்ண இல்லை? அவங்களும் பல நிறுவனங்களை, தொழில் நிறுவனங்களை உள்ள தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அதில் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க, படித்த இளைஞர்கள். ஆமாம், அதுதான் சொல்கிறேன். இங்கே படித்தவர்கள் வந்து முன்னேறி வரணும், படிக்கணும் சார். குலத்தொழிலை வந்து அதே காங்கிரஸில் உள்ளவர் தான் காமராஜர், அதுக்கு அது ராஜாஜிக்கு பின்னாடி வந்தவர் தான். அப்போ அவர் வந்த உடனே கல்வி கூடங்களாக தானே திறந்து வச்சார். நோக்கம் என்னது? நிறைய பேரை படிக்க வச்சா அவன் பிழைச்சிக்குவான், அவ்வளோதானே. படிக்க வச்சிங்கன்னா நீங்கள் எல்லாருமே பிழைச்சிக்குவான். அவன் வந்து ஏதாவது ஒரு வேலையை பார்ப்பான். இல்லை, அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா அந்த விஸ்வகர்மாங்க திட்டத்தையே இதை கொண்டு வந்து அவங்க அதே தான் செய்வாங்க, அடுத்த இதுக்கு போக மாட்டாங்க. எதுவுமே கிடையாது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த ஸ்கீம் எடுத்து திருப்பி ஒருக்கா படிங்க. அதில் எதுவுமே வந்து உங்கள் அப்பாவுக்கு தொழிலை நீ பண்ணணும், உன் தொழிலை தான் உன் பையன் பண்ணணும், எதுவுமே கிடையாது. நீ என்ன தொழில் இப்போ பண்ணிட்டு இருக்கியோ அதை விரிவுபடுத்து. அதுக்கு அரசாங்கம், மோடி அரசாங்கம் உனக்கு ஆதரிக்குது. உனக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது. நிதி உதவி தான் அடிப்படை பேஸ் நமக்கு தேவை. எல்லா தொழிலுக்குமே பொருளாதாரம் தான் தேவை. அந்த பொருளாதார வசதி அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. தொழிலை நீங்கள் விரிவுபடுத்திட்டு நீங்கள் நேர்மையாக தொழில் பண்ணிங்கன்னா லோனை திருப்பி கட்டிட்டு பழையபடி நீங்கள் அதை இன்னும் ஒரு அடுத்த லெவலுக்கு நீங்கள் டெவலப் பண்ணலாம். 4 பேரை வச்சு வேலை பார்க்குறவங்க 40 பேரை வச்சு கம்பெனியை விரிவுபடுத்தலாம். ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி அளவுக்கு மாறலாம். ஒரு டெய்லராக இருந்தால் அதை வந்து பானை தொழில் பண்ணுறவங்களாம் அதே மாதிரி பெருசாக கொண்டு வரலாம். இதைத்தான் அவங்க சொல்கிறாங்களே ஒழிய எந்த இடத்துலையும் உங்கள் அப்பா நீ உன் பிள்ளைகளை வந்து இந்த தொழிலில் தான் தக்க வைக்கணும் அதெல்லாம் கிடையாது. இப்போ யார் வேலை செய்கிறாங்களோ, எந்த தொழில் செய்கிறாங்க அது மட்டும்தான். மற்றபடி வந்து குலத்தொழில் அப்படின்னா இந்த நாடாராக இருந்தவங்க பனை ஏறணும், மீனவராக இருந்தாருன்னா மீன் பிடிக்க தொழில் தான் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜாதி ரீதியான இதுவும் கிடையாது. இது ஜாதிக்கும் இதுக்கும் வேலையே கிடையாது. விஸ்வகர்மாங்கிறது பேர், அந்த ஸ்கீமுக்கு பேர். மற்றபடி வந்து இந்த ஜாதிக்காரன் மட்டும்தான் இருக்கு. எல்லா ஜாதிக்காரனும் இதில் இருக்கான். எல்லா ஜாதி செய்கிறவங்க தொழில் தான் இதில் முக்கியம். சிறு குறு தொழில், அது சின்ன தொழில், மைக்ரோ லெவலில் உள்ள தொழில் அது. அந்த தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு கொடுத்த ஒரு வசதி வாய்ப்பு. இது இன்னொன்று நான் கேட்குறேன், இது வந்து குலத்தொழில் சொல்ல வேண்டியது யார் சார்? இது குலத்தொழில், அதனால தவறானது. அந்த தொழில் செய்கிறதுன்னு தெரியணும். கருணாநிதி குடும்பத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? திமுக காரனுக்கு என்ன சம்மந்தம்? அமைச்சராக இருக்கக்கூடியவனுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? இல்லை, என்ன சம்மந்தம் இதுக்கு? இந்த தொழில் செய்கிறவனுக்கு தான் இது ப்ளஸ்ஸாக மைனஸாக நல்லதா கெட்டதான்னு தெரியும். அவன் நல்லதுன்னு தானே சொல்கிறான். ஏற்றுக்கிறதும் அவனுடைய விருப்பம். ஆமாம், அவனுடைய விருப்பம். இல்லை, தப்பு இருக்குன்னே சொல்லட்டுமே. அந்த தொழில் செய்யவன் தானே சொல்லணும். அந்த தொழில் செய்கிறவன் இது தப்பானது, இது வந்து எங்களை வந்து இந்த மாதிரி குலத்தொழிலை ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு அவன் தானே சொல்லணும். அவன் சொல்லலையே. அவன் பிள்ளைய என்ன வேணாலும் கலெக்டர் ஆகிட்டு போகிறான், ஐஏஎஸ் ஆக்கிட்டு போகிறான், ஐபிஎஸ் ஆக்கிட்டு போகிறான். அது அவன் விருப்பம். பிள்ளைய படிக்க வைப்பான். நீங்கள் இன்னும் சொல்ல போகிறீங்கன்னா அவன் வந்து அந்த ஏதோ ஒரு தொழில், சின்ன பானை நெய்துட்டு இருக்க, பானை மண்பானை செய்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அன்றாடம் காட்சியாக போராடிட்டு இருக்கவருக்கு வந்து கொஞ்சம் பண இதை கொடுத்தீங்கன்னா அவர் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி நிறையா பண்ணுவார். குழந்தைய படிக்க வைப்பார், குழந்தைய நல்ல கல்வி நிறுவனத்தில் படிக்க வைப்பார், நிலையத்தில் படிக்க வைப்பார், பையனை நல்ல கல்வியை கொடுப்பார். அவன் அடுத்த லெவலுக்கு அவன் அந்த குடும்பத்தை தூக்கிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் முன்னேற்றம் கிடைக்கும். அது இந்த கும்பல் கெடுக்கிறதுல உறுதியாக இருக்குது. அதை தான் தந்தது, வேறு ஒன்றும் இல்லை கிடையாது. திரு விஜய் அவர்கள் வந்து அவருடைய கடைசி படம், இறுதி படத்துக்கு வந்து படப்பிடிப்பு பூஜைக்கு போயிருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் வந்து அவங்களுடைய கட்சி மாநாடு பந்தக்கால் நடுறது, அந்த பூஜைக்கு போகலை. எப்படி பார்க்க? அவ்வளோதான் அரசியல்.
அவ்வளோதான். விஜய் வந்து கட்சி எங்கே அறிவிச்சாருன்னு நினைக்கிறீங்க? ட்விட்டரில். அது ஒரு ட்விட்டர் கட்சி சார். ஒரு வெட்டி கழகம் அது, தமிழக வெட்டி கழகம். அது வந்து ஒரு ட்விட்டர் கட்சி. ட்விட்டரில் தான் கட்சி ஆரம்பித்தாங்க, ட்விட்டரில் தான் லெட்டர் போட அறிவித்தாங்க, ட்விட்டரில் தான். இன்னும் அந்த கட்சிக்கு கொள்கை என்ன சொல்லுங்கள்? மாநாடு நடத்தணும்னு அதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. என் கொள்கையை வந்து இது அப்போ இன்னும் கொள்கையை வந்து பற்றாக்குறை தேடிட்டு இருக்கீங்க. என்ன கொள்கையை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கட்சி ஆரம்பிக்க முன்னாடி அதுதானே சார் வரும். நான் ஒரு சினிமா டைரக்ட் பண்ண போகிறேன் சார். அந்த இதுக்கு நான் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து என்ன படத்தினுடைய வேலையை நான் தொடங்குக்கு முன்னாடி ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிடுவோம்ல, கதையை ரெடி பண்ணிடுவோம்ல. அந்த கதைக்கு உடைய ஸ்கிரிப்ட்டு, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், எது இருக்கக்கூடாது. அப்புறம் தான் நான் நடிகர்களெல்லாம் 2வது கட்டத்துக்கு தானே போவேன். நீங்கள் வந்து ஸ்கிரிப்டே ரெடி பண்ணாமல் எப்படி ஷூட்டிங் போயிட்டு இருக்கீங்க? நான் ஷூட்டிங் நடத்தும் போது நான் வந்து ஸ்கிரிப்டை எல்லாம் சொல்லிடுவேன். அதுக்கு பிறகு தான் நான் வந்து நீங்கள் வெளியே சொல்லாட்டாலும் நீங்கள் வச்சுருக்கணும்ல. ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணணுமா வேண்டாமா? நீங்கள் வந்து கட்சியினுடைய கொள்கையை வந்து தெளிவாக உறுதியாக நாம் வந்து எந்த பாதையில் போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் அதில் இன்னொரு பூசி ஆனந்த் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? உங்களுக்கு வேலை போனாலும் பரவாயில்ல, மாநாட்டுக்கு வந்துடும். விளங்குமா இது? இல்லை இது நல்ல யோசனையாக இது எங்கேயோ அவன் கஷ்டப்பட்டு எதையும் படித்து கிடிச்சு என்னத்தையும் போய் ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்த்துட்டு இருப்பான். அங்கே வந்து உங்களுக்கு லீவு தரலான்னு வேலையை போனாலும் பரவாயில்ல வந்துடுங்க. அவனுக்கு குடும்பத்துக்கு சோறு எவன் போடுவான்? இப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் வந்து கையில் நீங்கள் நாட்டை கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு வழங்குமா இது? இவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்கள்? அவங்க கட்சி தலைவருக்கு வந்து அந்த மாதிரி அவங்க வந்து கோமாளித்தனமாக இருக்குன்னு நினைக்கிறாங்கல்ல. இல்லை, கோமாளித்தனமான வார்த்தைகள் இதெல்லாம். வாருங்கன்னு சொல்லுங்கள், எல்லாரும் வாங்கன்னு சொல்லுங்கள், குடிப்பழக்கத்தை விடுங்கன்னு சொல்லுங்கள். பீடி சிகரெட் வந்து விஜய் விட சொல்லணும். நீங்கள் வந்து சிகரெட்லாம் குடிக்காதுங்க, படத்துலையும் காட்சியில் அதை காட்சிப்படுத்தாதுங்க, தண்ணி அடிக்காதுங்கன்னு சொல்லணும். இப்போ குடிக்கிறாரா? தண்ணி அடிக்கிறா குடிக்கலன்னு சொல்லுங்கள் அவரை. சீமானை போய் குடிக்கலன்னு சொல்லுங்கள். நான் குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டேன் தம்பி சொல்லுங்கள் அவரை. சொல்லுங்கள் சார். அரசியல் தலைவர்கள் அப்படின்னா முதல்ல செய்ய வேண்டியது சுய ஒழுக்கம் இருக்கணும் சார். அதுக்கு முன்னாடி கூட என்னன்னே கெடுங்கட்டு போயிட்டு போகலாம், அது பிரச்சனை கிடையாது. எந்த அரசியல் கட்சி எந்த தலைவராக இருந்தாலும் சரி தான். இல்லை, இப்போ யாருக்குமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? பெரும்பாலும் இல்லை. திருமாவளவன்லாம் அந்த படம் திருமாவளவன் நேற்று தான் சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சொல்லிடுறேன், எனக்கு குடிப்பழக்கம் கிடையாதுன்ட்டு. அதே என்னமா உள்ளே நுழைஞ்சாதான் தெரியும் எத்தனை வயசுலேருந்து விட்டார். ஒருவேளை அதுக்கு முந்தின நாள்லேருந்து விட்டாரா, இல்லைன்னா அந்த மாநாட்டுக்கு முன்னாடி விட்டாரா, இல்லை சின்ன வயசுலேருந்தே விட்டாராங்கிற கதை எனக்கு தெரியாததை நான் சொல்ல முடியாது. ஆனால் சீமானை நல்லா தெரியும். அவர் மொடா குடிக்காரன்னு நல்லா தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு என்ன புதுசாக இருக்குது? இதே தான் விஜயம். நீங்கள் பார்ட்டி அது இது எல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாம் தண்ணியும் போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஸ்டார் ஹோட்டலில் குடித்தா அது குடிக்கார லிஸ்ட்டில் வராதோ? இல்லை கேட்குறேன். ஊரில் எவனாவது அந்த டாஸ்மாகில் குடித்தா தான் குடிக்காரன். ஸ்டார் ஹோட்டலில் போய் நல்லா உட்காந்துருந்து நல்ல லைட்டு வெளிச்சத்தில் குடிச்சேன்னா அது குடிக்கார லிஸ்ட்லேயே வராதோ? எல்லாம் குடிக்காரன் தான். அப்புறம் என்ன? நீ வெளிநாட்டு சரக்கு வாங்கி குடித்தா குடிக்காரன் கிடையாது. இந்த கனிமொழி இந்த தனவை பற்றி நீ காய்க்கிற சாராயத்தை வாங்கி குடித்தா டாஸ்மார்க்கில் வாங்கி குடித்தா அது மட்டும் குடிக்காரங்கிற கணக்கில் வருமா? அப்படிலாம் கிடையாது. குடிக்காரனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்களை இழிவுபடுத்துன்னு நான் பேச வரல. அரசியல் தலைவராக வரக்கூடியவங்க இந்த நாட்டை ஆளணும்னு வரக்கூடியவங்க சார். அரசியலில் வரக்கூடியவங்க நம்ம ஆட்சியாளர்களாக மாற போகிறாங்க. பின்னாடி அவங்க தான் ஆட்சியாளராக வர போகிறாங்க. முன்மாதிரியாக இருக்கணும், வழிகாட்டியாக இருக்கணும், காமராஜர் மாதிரி இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அப்போ அவங்களாம் வரப்போகிறாங்க, வந்துடுவாங்க. வந்தாங்களா இல்லையோ, முயற்சியாக தானே எல்லாரும் அந்த முயற்சியில் தானே இருக்காங்க. குறைந்தபட்சம் அந்த அரசியலுக்குன்னு வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட என்னெல்லாம் மைனஸ் இருக்குன்னு பார்த்து அதெல்லாம் விடணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், சுற்றி வளைச்சி சொல்கிறது அதான் சொல்கிறேன். இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டப்போ உங்களுக்கே தெரியும். என்ன மனசாட்சிப்படி நீங்கள் யோசித்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். விஜய்க்கும் தெரியும், உதயநிதிக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் எல்லா நிதிக்கும் தெரியும். உங்கள்கிட்ட இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன வேணால் வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம். இந்த லெவலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் அதெல்லாம் விடணும். அதுலேருந்து நீங்கள் விடுபட்டு நீங்கள் வந்து ரோல் மாடலாக இருக்கணும், முன் மாதிரியாக இருக்கணும். நீங்கள் தான் அப்போ தான் உங்களுக்கு நல்ல திட்டத்தை நீங்கள் கொடுக்க முடியும், நல்லதை அப்போ தான் செய்ய முடியும். நீங்கள் வந்து மறுபடியும் நான் அது என்னுடைய பர்சனல் அப்படின்னு சொன்னால் என்ன பர்சனல் இதில் இருக்குது? பர்சனலாக இருந்தால் நீ வீட்டில் உட்காந்துக்க, பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது. பொது வாழ்க்கையில் வந்தால் நிற்கணும். நமக்கு வந்து என்ன ஆகி போச்சுன்னா, இதுக்கு முன்னாடி கருணாநிதி எப்படி இருந்தார்? எத்தனை பொண்டாட்டி? கருணாநிதிக்கு எத்தனை பொண்டாட்டி? டப்புன்னு சொல்லுங்கள் பாப்போம். 3. உங்களுக்கு தெரிஞ்சது 3 தான். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது 3 தான் சார். இப்போ வந்து பத்மாவதி அம்மாள். அந்த பத்மாவதிக்கு பிறந்தது தான் வந்து மூகா முத்து. 2வது வந்து தயாளு. தயாளுக்கு பிறந்தது தான் வந்து மூகா அழகிரி, மூகா தமிழரசு, மூகா ஸ்டாலின், அப்புறம் செல்வி. அப்புறம் 3வது வந்து தர்மாம்பாள். தர்மாம்பாள் தான் வந்து கனிமொழியுடைய தாயார். ஆனால் 3 பேரையும் அவர் வெளிப்படையாக தானே திருமணம் செஞ்சுருக்கிறாரு. கனிமொழி என் மகள், ராசாத்தி என் மனைவி அல்ல, இதுதான் வெளிப்படையோ? இது எந்த உலகத்தில் வெளிப்படையுது? இல்லை, கனிமொழி என் மகள், ராசாத்தி என் மனைவி அல்ல அப்படின்னா அது யாருக்கு மனைவி? அப்போ அப்படி கேள்வி வராதா? நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா?
3 பொண்டாட்டி கட்டி ஒருத்தர் வெளிப்படையாக ஒருத்தரை கொண்டு போய் நீங்கள் முதலமைச்சர் ஆகுனீங்களே, இது எந்த கணக்கு இது? இது என்ன ரோல் மாடல்னு கேட்குறேன். திராவிட மாடலும். இதான் திராவிடியா மாடல் இது. இல்லை, இவரை பின்பற்றி வரக்கூடிய, இவரை ஏற்றுக்கிட்ட எங்கள் அப்பா மாதிரியான ஆட்கள் என்ன செய்வாங்க? ஒரு லாஜிக் இருக்குல்ல. எங்கள் அப்பா திமுக சார். பெண் சுதந்திரம். எங்கள் அப்பா அங்கே ஒரு முக்கியமான மேட்ரு இருக்குது, அதையும் சொல்லிடுவோம். வெளிப்படையாக எல்லாமே பேசுவோமே, எங்கள் குடும்பத்துலேருந்தே பேசுவோமே. எங்கள் அப்பாவும் எங்கள் பெரியப்பாவும் தான் வந்து எங்கள் ஊரில் முதல்ல திமுக கொடி ஏற்றினாங்க. கொடி கெட்டினாள், கொடி ஏற்றலை, திருட்டுத்தனமாக மரத்துக்கு மேலே கட்டி விட்டு ஓடி போயிருப்பாங்க. பின்னாடி அது வெளியே தெரிஞ்சிருக்கு. கொடி ஏற்றினாள் திமுக. கடைசி வரைக்கும் அவர் என் தலைவன் கருணாநிதி தான் சொல்லிட்டு இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி. தலைவன் வந்து 3 பொண்டாட்டி கட்டும்போது எங்கள் அப்பா 2 பொண்டாட்டி கட்ட மாட்டாரா? தலைவன் வழியிலோ அவளி தான் தொண்டனும் விளங்குமா? அது அவ்வளோ கஷ்டப்பட்டது நாங்கள். நீ 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி ஒரு 10 குழந்தைய பெற்றுட்டாரு. எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 8 பேர், எங்கள் சித்திக்கு 2 பேர், 10 பேர். எங்களுக்குள்ளெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அது வேற கதை, அதை விடுங்க. ஆனால் நாங்கள் அவ்வளோ வரை இளமை பருவத்தில் என்ன செய்யணும், என்ன எவ்வளோ பெரிய வறுமையில் வாடிட்டு இருந்தோன்னு எங்களுக்கு தானே தெரியும். நீங்கள் ஒரு மனைவி கட்டி ஒரு குடும்பத்தை நடத்தியிருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரியான ஓரளவுக்கு அந்த வறுமையிலேருந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே எங்கள் அப்பாவால் குடும்பத்தை காப்பாற்ற முடியாத லெவலுக்கு போயிட்டலாம். வன பிறகு எங்கள் அம்மா வயல் வேலை நாற்று நட களை பறிக்க எங்கள் அம்மா வீட்டு வேலையெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு எங்கள் அம்மா போக வேண்டியதாக போச்சு. எங்கள் சித்தி அதே மாதிரி களை பறிக்க நாற்று நட இதெல்லாம் போய் தானே குடும்பத்தை காப்பாற்றினாங்க. காரணம் யார்? கருணாநிதி தானே. தலைவன் வந்து ஒரே ஒரு பொண்டாட்டியை கட்டி கரெக்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தா அதை பின்பற்றி வரக்கூடிய தொண்டர்களும் ஒழுங்காக ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு இதோட வாழ்ந்திருப்பாங்களா? அந்த வருமானத்துக்கு தக்கவாறு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்களா? அப்போ வரக்கூடிய தலைமுறை வந்து நல்லா வந்திருக்கும்ல. இல்லை, இப்போ அது அந்த காலம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா காலத்துலேயும் அதுதான் லாஜிக். எல்லா காலத்துலேயும் லாஜிக் ஒன்று தான். வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒழுக்கமானவனாக இருக்கணும் எல்லா காலத்துலையும். அடுத்தடுத்த தலைவர்கள் பார்க்கும்போது ஒரு திருமணம் அப்படிதானே இருக்கிறாங்க. மாறி இருக்குல்ல. திரு ஸ்டாலின் அவர்களாக, உதயநிதி அவர்களாக. திருமணம் உதாரணத்துக்கு சொன்னேன். ஒழுக்கம்ங்கிறது அதில் உள்ள அடக்கணும். ஒழுக்கம்ங்கிறது அதில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் ஒழுக்க சீலனாக இருந்தீங்கன்னா அதை பின்பற்றி வரவனும் அதே மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பான். அது விஜயா இருந்தாலும் சரி தான், இல்லைனா உதயா இருந்தாலும் சரி தான். நீங்கள் வந்து ஒழுக்கமாக இருக்கணும்னு நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் நயன்தாராவுக்காக வேண்டி பால் டாயில் குடிச்சிட்டு இங்கே அலைஞ்சிட்டு சரி அதை கூட விட்டுருங்க, பழைய பாஸ்ட்னு கூட விட்டுருங்க. இனிமேலாவது நீங்கள் வந்து அதுலேருந்து வெளியே வாங்கன்னு சொல்கிறேன். அந்த மாதிரிப்பட்டதெல்லாம் பார்க்குற மற்ற தொண்டர்கள் என்ன செய்வான்? தலைவரே பண்ணுறாரப்பா, அது தப்பு இல்லை போல் இருக்கு, அப்படி தானே நினைப்பான். நீங்கள் சிகரெட் குடிக்கிறீங்க அப்படின்னா அதை பார்க்குறவன் வந்து மற்றவன் என்ன நினைப்பான்? நம்ம தலைவரே சிகரெட்லாம் குடித்தார், அப்போ அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு பொம்பளை பொறிக்கத்தனமாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அப்போ அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க, அவரே இதெல்லாம் பண்ணிட்டு நடந்தார். இப்படி தானே நீங்கள் வந்து எல்லாத்தையும் மற்றவங்கள பார்த்து தானே நம்ம வந்து வளர்ந்துட்டு வரோம். அப்போ அதில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்களாம் ஒழுக்கமாக இருக்குன்னு சொல்லுவேன். வேற ஒன்றும். எம்ஜிஆர் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமா? யாராக இருந்தாலும் அவங்க முடிஞ்சு போன ஆட்கள்னு வச்சுருங்க. ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதி கூட விட்டுருங்க, எல்லாம் போயிட்டாங்க. இப்போ வாராங்கல்ல, இனிமேல் வரக்கூடிய இனிமேல் வந்து ஆட்சி தமிழகத்தில் வந்து அரசியலில் லீடு பண்ண போகிறாங்கல்ல, அவங்க எல்லாம் சீமான் உட்பட அண்ணாமலை ஒழுக்க சீலர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அண்ணாமலை மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் ஒழுக்கத்தை எடுங்க, நேர்மை எடுங்க, இல்லை உண்மை எடுங்க, இல்லை திறமை எடுங்க, இல்லை படிப்பு எடுங்க, எல்லாம் குவாலிஃபைடு பர்சன் ஒரே ஒரு ஆள் தமிழக அரசியலில் அண்ணாமலை தான். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆள் அண்ணாமலை ஒருவர் மட்டும்தான் இருக்குது. அதை மாதிரி எல்லாரும் இருங்கன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் சொல்கிறேன். அது மாதிரி எல்லாருமே நேர்மையாக, உண்மையாக, ஒழுக்கமாக, வெளிப்படைத்தன்மை எல்லாத்திலோட முக்கியம். வெளிப்படைத்தன்மையோட நம்ம அரசியல்னால் நீங்கள் அப்படி இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் நல்லது செய்வீங்க. இல்லை அப்படின்னா பழையபடி இந்து மதத்தை மட்டும் இழிவுபடுத்திட்டு இந்துக்காரனுக்கு முதுகில் மிதிச்சுக்கிட்டு இந்த பார்ப்பான்னு சொல்லிட்டு இந்த பிராமண சமுதாயத்தையே கிண்டல் பண்ணிட்டு இது நல்ல அரசியல் கிடையாது. இதுதான் நான் சொல்ல வரேன். தொடர்ந்து எங்களோட பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம்.